பிக் பாஸ் வீட்டில் 10வது வாரங்க. பயங்கரமான ஒரு 10வது வாரம். 10வது வாரத்தில ஒரு சார்பு அணி அப்படியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வாங்குனாங்க. அதற்கு பிறகு இன்னொரு அணி தோற்ற மாடர்ன் அணியிலேருந்து நாமினேஷன்ல 8 பேர் இருந்தாங்க. அதில 7 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதாவது எப்ப நடக்கும், எப்ப நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்த்து கொண்டிருப்பது, பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ரம்யா ஜோவின் எவிக்ஷன். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு மேல இருக்கிற அந்த வெறுப்பா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம சும்மா டீ சாப்பிட வந்தோம், காபி சாப்பிட வந்தோம், உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாரி அவங்க அத பயன்படுத்திட்டு போறாங்க. இவங்கள பொறுத்தவரையும் ஏதாவது பேட் லவ் கன்டென்ட் குடுத்து தன்னுடைய இமேஜ கெடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அம் ஏதாவது அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்களான்னா, லிமிட்டடா தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு பெர்சனா அப்படின்னா, அந்த மாரிலாமும் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்கள வெளியேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, பிக் பாஸ் கேம புரிஞ்சுக்கல. பிக் பாஸ்ங்கிற அந்த வாய்ப்ப அவங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்கு எதுவுமே புரியலையே. ஏன்னா, இவங்க வந்து ஒரு குழந்தை. விஜய் சேதுபதி சொன்னது போல ஒரு குழந்தையாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் இவங்க வெளியேறிடுவாங்கன்னு நினைக்கும்போது, இவங்க தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாவே இருந்தது. எல்லாருக்குமே. பர்ட்டிகுலரா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். இந்த வாரம் அது நடந்துடுமோ? தலைவி ரம்யா வெளியேறி விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் கலவரமாக தான் இருக்குது. கடைசி இடத்துல அக்கா இதுவரையும் தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அவங்களுக்கு மேலே வியானா இருக்காங்க எஃப்ஜே. முதல் இடத்துல வினோத். இவர் ஒரு என்டர்டெய்னர், காமெடி பண்ணுறார். அதை தாண்டி இவர்கிட்டேருந்து நல்ல கருத்துகள் வருதா? பயங்கரமான விஷயங்கள் இவர் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறாரானா அது கிடையாது. என்டர்டெய்னர், காமெடி பண்ணுறவர். காமெடியும் பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் காமெடி தான். என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா பண்ணுவார். அந்த பாட்டுகள் நல்லா பாடுவார். சபரியை பொறுத்தவரையும் இவர் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாருங்க. பிக் பாஸ்லேயே இவர் ஒரு தனி உலகத்தில் வாழ்வார். கனி எஃப்ஜே கிட்ட மனம் விட்டு பேசுவார். அவரை தவிர்த்து மற்ற யாருக்கிட்டையும் இவர் பேசவே மாட்டார். ரியாக்ஷனே பண்ண மாட்டார். ஆனால் எல்லாத்துலேயும் அப்படியே ரியாக்ஷன் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு நல்லவங்கிற பேரை சுமந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பாரம் அது. நல்லவங்கிற பேரை சுமக்கிறது ஒரு மிகப்பெரிய பாரம். அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சபரிக்கு 2வது இடம் கிடைத்திருக்கின்றது. அதற்கு அடுத்தது கமருதீன். இந்த பிக் பாஸ்லேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு மனிதன் அப்படின்னா கமருதீன் தான். ஏன்னா இந்த பக்கம் சாஞ்சா ஒரு பொண்ணு, அந்த பக்கம் ஒரு சாஞ்சா ஒரு பொண்ணு. பெண்களின் அன்பை பெற்று ரொம்ப சந்தோஷமாக இந்த பிக் பாஸ் வீட்டில் எந்தவித மன அழுத்தமும் இல்லாத வாழ்ந்துகிட்டு இருக்கார். அதற்கு அடுத்ததாக சாண்ட்ரா இருக்காங்கங்க. சாண்ட்ரா கிட்ட பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். பட் அவங்களுக்கு ஒரு வக்கீல் கேரக்டரும் கிடைக்கல. அவங்க கேஸும் எடுக்கல. பிக் பாஸ் இன்றைக்கி எடுப்பார்னு நினைக்கிறேன். கனி வெர்சஸ் சாண்ட்ரா கேஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க சாண்ட்ரா கிட்ட. பட்டு அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். எஃப்ஜேயை பொறுத்த வரைக்கும் நேத்தி ஸ்மார்ட் மூவ். ஆதிரி விஷயத்தில், பார்வதி விஷயத்தில் என்ன நடந்ததோ அதை போட்டு உடச்சிட்டாப்புல அமித்து முன்னாடி. வியானா, ரம்யா டபுள் எவிக்ஷனாக இருக்குமா, சிங்கிள் எவிக்ஷனாக இருக்குமா? அதுக்கு அடுத்தது கேள்வி. நாம் டபுள் எவிக்ஷன் கேட்காத போது பிரவீன் அனுப்பி விட்டாங்க. நாம் கேட்கும் போதெல்லாம் டபுள் எவிக்ஷன் இல்லை. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரம்யாவாக இருந்ததுன்னா பிக் பாஸ் ரசிகர்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. ஏன்னா இப்போவாது அனுப்புனீங்களே அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதுதான் நிலவரமாக இருக்குது.